ஸ்டூடெண்ட் வணக்கம். இப்போ என்ன அப்படின்னா, நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, மேடம் எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டு இன்னும் கொஞ்சம் பொறுமையாக நல்லா சொல்லிக் கொடுங்க. நான் ஸ்பீடாக போகிறேன்னா என்னன்னு தெரியல. ஆனால் எல்லா தமிழ் ஜூனியர், இங்கிலீஷ் ஜூனியர், தமிழ் சீனியர், இங்கிலீஷ் சீனியர் எல்லாமே என் சேனலில் இருக்குப்பா. எல்லா லெட்டர்ஸும் ஹையரில் 7 லெட்டர், இங்கிலீஷில் 7 லெட்டர், தமிழில் 7 லெட்டர் எல்லாமே இருக்குப்பா. சேனலில் பாருங்கள். ஆனாலும் இப்போ நிறைய பேர் கேட்டதுனால நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஸ்டேட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு சீரியல் நம்பராக நல்லா உங்களுக்கு புரிகிற மாதிரி மிக பொறுமையாக போட்டுடுறேன், பார்த்துக்கங்க. இங்கிலீஷ் ஜூனியர் தமிழாக இருந்தால் 10 to 65, ஆனால் மெத்தடு எல்லாம் இதே தான். இங்கிலீஷுங்கிறதுனால 10 to 75, இந்த 10 டிகிரிஸ் தான் மாறும். இப்போ நான் இங்கிலீஷில் சீரியல் நம்பர் போடுறேன், தமிழில் வரிசை எண்ணு வரும், 4 விடணும். இது சீரியல் நம்பர்னு வரும், அந்த சீரியல் நம்பருக்குன்னு 6 விடணும். இப்போ பாருங்கள், மார்ஜினு 10 to 75, 10 to 75. இது சிங்கிள் லைன் ஸ்பேஸில் வச்சுக்கலாம். இப்போ செட் பண்ணுறோம். இது எக்ஸாம் அர்ஜென்ட் மாதிரி கேட்ட பிள்ளைகளுக்காக இப்போ உடனடியாக போடுறேன். அவங்க போய் சேனலில் தேடிட்டு இருக்கணும். வச்சிட்டோம். 10 to 75 மிஷின் நிற்கணும், ஆனால் அடிக்கக்கூடாது. இப்படி செட் பண்ணிக்கலாம் பின்னாடி போய். பாருங்க. சரி, இப்போ எடுத்த உடனே நம்ம மாடல் போக வேணாம். சீரியல் நம்பர் என்னென்ன இருக்கோ இது மாடல் விட்டுருவோம், மாடல் வேண்டாம். இது புக்கில் இருக்கதே நான் போட போகிறேன். சீரியல் நம்பர் இங்கே பாருங்கள், ஒரு சீரியல் நம்பர் இருக்குது. ஆனால் இது சிங்கிள் ஹெட்டிங்காக இருக்குது, அது வேஸ்ட்டு. நம்ம டபுள் ஹெட்டிங் போட்டோம்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருங்க, டபுள் ஹெட்டிங்காக போட்டுடுறேன். இதோ பாருங்கள், இது இந்த மாதிரி பெருசாக இருக்குது. இது சீரியல் நம்பர் கிடையாது. இதை போடுறேன் நான் இப்போது. நீங்கள் கேட்டதுக்கு இதை போடுறேன். இதுவும் டபுள் 10 to 75 இடைப்பட்ட ஸ்பேஸில் 65 இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இது 65 -66 எழுத்துக்கள் வந்தால் ஒரே லைனாக விட்டுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா 65லேருந்து கழித்து 2ஆல் வகுத்து 10 வச்சு கூட்டுற மாதிரி 2 லைனாக டிவைட் பண்ணிக்கங்க. ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இடையில டபுள் லைன் ஸ்பேஸ் விடுங்க. இந்த ஹெட்டிங்கை அடித்து முடித்தோடனே டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு தான் ஐஃபன் போடணும். சரி, இதை பார்ப்போம். இதில் டோட்டலும் வருது, ஆனால் நான் ஃபுல்லாக செய்ய போகிறதில்ல. இந்த ஃபண்டமெண்டல் ப்ரோக்ராமிங் வரையிலும் 2 லைன் தான் போட போகிறேன், பார்த்துக்கோங்க நீங்கள். இப்போ இது செய்வோம். இதுக்கு ஃபஸ்ட்டு கால்குலேஷன் உங்களுக்கு கிளியராக நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பெருசாகவே போடுறேன் பாருங்கள். 10 to எவ்வளோ நமக்கு 75, இடையில் ஸ்பேஸு. ரொம்ப ஸ்லோவாக சொல்கிறேன். நான் என்ன சொல்லியிருக்கேன், இது எப்படி இருக்கோ அப்படியே வரைஞ்சிக்க சொல்லியிருக்கேன். இது எப்படி இருக்குது, இப்படி ஒரு கோடு இருக்கா, அதுக்கடுத்து 1 2 3 4 கோடு உள்ளார வருது. இங்கே ஒரு கோடு. இது சீரியல் நம்பருக்கு சின்னதாக போட்டுக்கோங்க. ஒரு பேப்பரை வேஸ்ட் பண்ணுங்க, தப்பே கிடையாது. இது சீரியல் நம்பர். இது ஒரு பெரிய கோடு, இங்கே பாருங்கள், இது ஒரு பெரிய கோடு. அடுத்தது 1 2 3 தான், 3 சின்ன கோடு. 1 2, இதை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 3. அப்போ டோட்டலாக எத்தனை காலம்? 1 2 3 4 5 6. பாருங்கள், 1 1 2 3 4 5 6. ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். இது சீரியல் நம்பர் நான் உங்களுக்கு எழுதிடுறேன், ஏன்னா உங்களுக்கு தெரியாததுனால. இப்போ இது என்னன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா, கவுண்டிங் ஆஃப் ஐஃபன்ஸ், ஐஃபன் கவுண்டிங். ஸோ இந்த ஐஃபன் கவுண்டிங்கை தான் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம். அப்படி வச்சுக்கோங்க. இப்போ கோட்டுக்கு 2, கோட்டுக்கு 2, கோட்டுக்கு 2, கோட்டுக்கு 2, கோட்டுக்கு 2. ஸோ கோட்டுக்கெல்லாம் 2. அப்போ 65 நம்ம எவ்வளோத்தை லெஸ் பண்ணிட்டோம்? 10 போச்சு. இப்போ நம்ம கையில் எவ்வளோ இருக்கும்? 55. அந்த 55ஐயும் இங்கே கரெக்டாக. ஆனால்
இந்த ஒவ்வொரு காலம் ப்ளஸ் சீரியல் காலத்துக்கு அக்யூரேட்டாக கரெக்டாக ஒரு ஐஃபன் கூட விடாதபடி விடணும். இதெல்லாம் போக மிச்சம் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த பர்டிகுலர் காலத்தில் தூக்கி போட்டலாம். இதுக்கு மேலேயும் புரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ அடுத்த ஸ்டெப்பு ஹெட்டிங்கை பார்த்துக்கலாம், போடலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு என்னென்னா, பின்னாடியிலேருந்து வாங்க, அதான் ரொம்ப ஈஸி. பின்னாடியிலேருந்து வாங்கப்பா. இப்போ ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையிலும் இந்த காலத்தை அப்படியே உங்கள் கண்களால் குயிக்காக பாருங்கள். எது பெருசு? இப்போ நமக்கே தெரியுது இதுதான் பெருசு. இது 4,29,000, ஆனால் 20,84,000. அப்போ இதுதான் பெருசு. அப்போ அந்த காலத்துக்கு எவ்வளோ விட்டா, அதுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ பெருசை விட்டுட்டோன்னா சின்னதாக அதில் அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் சின்னதுக்கு கால்குலேட் பண்ணி விட்டோன்னா பெருசு வந்தால் என்ன பண்ணுவீங்க? அடிக்க முடியாது. ஸோ தப்பு. ஸோ பெருசுக்கு கால்குலேஷன் பண்ணி விட்டிங்கன்னா சின்னது நீங்கள் அதுக்குள்ளே எத்தனை வேணாலும் சின்னது கால்குலேட் பண்ணி அடிச்சுக்கலாம். அது அந்த மெத்தட் தான். இப்போ பெருசாக பார்க்குறோம். பெருசு எவ்வளோ? 3, 6, 9. அப்போ இதுக்கு 9 விடணும். அப்போ 65லேருந்து 19 காலி. மிச்சம் இங்கே வரீங்க. இங்கே ஃபஸ்ட்டில் ரேட் இருக்குது, இதில் இது இங்கிட்டு போகுது, இது இங்கிட்டு வருது, அதனால் நோ ப்ராப்ளம். இங்கே கீழே ஐஃபனுக்கு 2 கோடு போடணும். ஆனால் இங்கே 3 இருக்குது, ஆனால் ரேட்டு எத்தனை இருக்குது? 4. அப்போ இந்த காலத்துக்கு இதுதான் பெருசு. அடுத்து இது பார்க்குறீங்க. இப்படி பின்னாடியிலேருந்து வாங்க, அதுதான் உங்களுக்கு கரெக்டு. இதை பார்க்குறீங்க. பிரிண்டட் எத்தனை? 2, 4, 6, 1, 7. இங்கே பார்க்குறீங்க 3, 6. ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தா இந்த பிரிண்டட் மட்டும்தான் பெருசு, காப்பீஸ் வந்து 6 தான். அப்போது அது ஒரு 7. இங்கே பார்க்குறீங்க, இது எத்தனை? 5. அடுத்தது பார்க்குறீங்க, இந்த 4வது காலம் டோட்டல் மட்டும்தான் 5. பாக்கி மேலே இருக்கிறது வந்து அதுவும் 5, இதுவும் 5. ஸோ 5. நமக்கு என்னன்னா இங்கே சொன்னதே தான். பெருசை கனெக்ட் பண்ணோம்னா சின்னதை அடிச்சுக்கலாம். பெருசை நம்ம பார்த்துட்டோன்னா சின்னதை அடிச்சுக்கலாம். சின்னதுக்கு கனெக்ட் பண்ணால் பெருசாக வருதுன்னு வச்சுக்கோங்க, எங்கே போவீங்க? வெளியில் போகணும். இந்த ஒரு இது தான் இங்கே. இது 6 தான். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சீரியலும் 6, நம்பரும் 6, அவ்வளோதான். இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி இது எல்லாத்தையும் கூட்டி 65லேருந்து கழித்து மிச்சம்தான் இது. ஓகேவா? அப்போ எவ்வளோ வருது? இப்படி பாருங்கள், 2எல்லாம் கூட்டினீங்கன்னா 10. அப்படி இல்லைன்னா இப்படி போடுங்க. 10, 17, 24, 24, 28, 30, 41. தனியாக இது மட்டும், இதில் எந்த இதுவுமே வரக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு பரீட்சையில் 50 மார்க் கிடைக்கணும். இங்கே கீழே 43 எவ்வளோ வருது? 10, 17, 24, 28, 30, 41, 65. அவ்வளோதான் ஐஃபன். தட் மீன்ஸ் கவுண்டிங். 41 போச்சுன்னா எவ்வளோ வருது? 4. இது வந்து 6ல் 4 போச்சுன்னா 2. ஆக இந்த இது தான். இங்கேருந்து 4, 6ல் 4 போச்சுன்னா 2. கரெக்டு. இப்போ இந்த 24 ஸ்பேஸ் தான் இது. பாக்கி எல்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்? இது வந்து இங்கே பார்க்கணும், எதுக்கு எந்த டிகிரியில் அடிக்கிறோம், எந்த டிகிரியிலன்னு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ஐஃபனை பிரிச்சிட்டோம், டிகிரியை கவுண்ட் பண்ணோம். 10ல் ஆரம்பிக்கிறோமா? இந்த காலம் எது வரையிலும் அந்த காலத்துக்கு ஒதுக்கப்பட்டது 6. அப்போ 16ல் முடிக்கிறோம். திருப்பி 2 கூட்டுறோம். 18ல் ஆரம்பிக்கிறோமா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், குழப்பிக்காதீங்க. இதை மட்டும் கணக்கில் வச்சுக்கோங்க. இங்கே ஒதுங்குற 17லாம் கணக்கில் வைக்காதீங்க. 16ஓட இந்த 2 கூட்டினீங்கன்னா 18ல் ஆரம்பிக்கிறோமா? ப்ளஸ் 24. எத்தனையில் முடிக்கிறோம்? 30. இந்த 24, 30, 42. பாருங்கள். அடுத்து 44 ப்ளஸ் 5 கூட்டினீங்கன்னா 49.
49 51 ப்ளஸ் 7 கூட்டினீங்கன்னா 58. திருப்பி அந்த 2 அடுத்த காலம் போகும்போதே 2 கூட்டிக்கணும். அடுத்தது 60, இங்கே ஒதுக்குனது 4, 60 + 4 64. அதுக்கப்புறம் இது 66 ப்ளஸ் உங்களுக்காக போட்டு காட்டினேன், அது இப்படி இருக்குது, ஒரு 9 கூட்டினீங்கன்னா 75. ஆக நம்மளது வந்து 10ல் ஆரம்பித்து 75ல் முடியுது. இது நீங்கள் புரியல அப்படின்னாலும் நீங்கள் கிட்ட உங்களுக்கு நாங்கள் போட்டிருக்கோம், இதை நீங்கள் செஞ்சு பார்த்துக்கோங்க. இதுக்கான இதையும் பார்த்துக்கோங்க. சும்மா ஒரு லைனாக மட்டும் வீடியோவில் பார்த்து எழுதிட்டு கால்குலேஷன் கரெக்டானு நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் போட்ட கால்குலேஷன் ஓகேவா? இப்போ நம்ம ஹெட்டிங் அடிக்கிறோம். ஹெட்டிங்கை பார்த்துக்கோங்க. 2ஆக இருக்குது. ஸ்டேட்மெண்ட்டை என்ன பண்ணணும்? விரிவாக்கம் பண்ணணும். STATEMENT விரிவாக்கம் பண்ணிட்டா அந்த புள்ளியை எடுத்துடணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள். அடுத்தது ஷோயிங். தீயும் போட்டுக்கணும். எது இப்படி இருக்கோ சுருக்கம் அதை போட்டுக்கணும். டீட்டெயில்ஸ் ஆஃப் புக்ஸ் பிரிண்டட் பை விவேகானந்தா பப்ளிகேஷன்ஸ், கமா கொடுத்துருக்காங்க, கடலூர். லாஸ்ட்டில் புள்ளி எல்லாம் கிடையாது. இப்போ டோட்டலாக கூட்டுவோம். இது பார்க்கும்போதே தெரியுது, அதனால் டைமை நீங்கள் எக்ஸாம் டயத்தில் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை ஒரு லைனாகவும் இதை ஒரு லைனாகவும் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டேட்மெண்ட்டு பார்க்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது 11 12 13 14 15 16 17 18. அடுத்தது பாருங்கள் 19 20 21. இங்கே ஒரு 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 41 44 45 46 47 48 49. இப்போ என்ன பண்ணணும்? 49 இருக்கதை நான் என்ன சொல்லியிருக்கேன்? சென்ட்ரு அப்படின்னாலே 65. அப்போ 65ல் 49 போச்சுன்னா எவ்வளோ? 6. 5ல் 4 போச்சுன்னா 1. அதை 2ஆல் டிவைட் பண்ணணும். இதெல்லாம் என்னோடய சேனல்லையே கிளியராக போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அப்போ 8 8 + 10 மார்ஜினை கூட்டினீங்கன்னா 18ல் 1 அடிச்சிருவோம். ரைட்டு, ஃபுல் கேபிட்டலில். அடுத்ததை பார்க்குறீங்க. 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24, கமா 1 25 26 27 28 29 30 31 32 33 34. அப்போ திரும்பவும் அதே மெத்தட் தான். 65ல் 34 போச்சுன்னா எவ்வளோ வருது? 1. இது வந்து 3ல் 3 போச்சுன்னா 3. திருப்பி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ? 15. நம்ம ஆஃப் ஸ்பேஸ் இல்லை, அதனால் இந்த 31 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 15 எடுத்துக்கோங்க, அல்லது 16 கூட எடுத்துக்கலாம். நம்ம 16 ப்ளஸ் மார்ஜின் 10 கூட்டினீங்கன்னா 26ல் செகண்ட் ஹெட்டிங். இந்த ஹெட்டிங்கை அடிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு முதல் ஹெட்டிங் எங்கே அடிக்கணும்? 18. ரெண்டாவது ஹெட்டிங் 26. ஷிஃப்ட்டை போட்டுக்கணும். STAT. பை. அதுக்கப்புறம் 1 2 டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு ரெண்டாவது ஹெட்டிங் 26. அப்போ என்ன? இது 18 19 20 21 22 23 24 25 26. கம்மா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணுறீங்க? ஐஃபன் அடிச்சிருங்க. எது ஈஸியாக இருக்கோ அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக அடிச்சிருங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஜட்ஜ் பண்ணி பொறுமையாக ஸ்லோவாக அடிங்க. அடுத்து நம்ம மெத்தட் படி என்ன? இங்கே பாருங்கள், நம்ம மெத்தட் படி இந்த 9 கோட்டுக்கு 2 விட்டுருவோம். இந்த
அப்போ தான் வந்து நமக்கு மேலேருந்து பார்க்கும்போது நமக்கு இதாக இருக்கும். இப்போ நான் பெரிய கோடாகவே போட்டு காமிக்கிறேன். 9 + 2 இங்கே பாருங்கள். அதை வந்து உருறத்துக்கு நீங்கள் ஒரு லைன் ஸ்பேஸை தள்ளிக்கங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். 9 இப்போ பாருங்கள். 2 4 6 8 9 இந்த 9க்கு ஒரு கோடு போடுங்க. 2 கோட்டு குறிங்களா? திரும்ப ஒரு கோடு போடுங்க. நல்லா பெருசாக போடுங்க. இப்போ நல்லா தெரியுதா? அடுத்து அது கோடு வளைவாக இருக்கும், அதனால இல்லை. அடிக்க போகிற அடுத்த ஸ்பேஸை இது பண்ணி இந்த ஸ்பேஸ் விட்டு திரும்ப ஒரு ஸ்பேஸ் விட்டுறாதீங்க. அடுத்து 4 திரும்ப 2 விட போகிறோம். இப்போ கனெக்ட் பண்ணுங்க. இதோ பாருங்க. 1 2 3 4 முடிஞ்ச உடனே நீட்டமாக ஒரு கோடு போடுங்க. அப்புறம் ஒரு 2 ஸ்பேஸ் விட்டு கோட்டுக்கு விடுற 2ஐயும் நம்ம சேர்த்து விடுறோம். அப்போ பார்த்து அடிச்சுப்போம். அடுத்து உங்களுக்கு அங்கே ஸ்பேஸ் விட இடம் இல்லைல்ல கோடு போட. 7 + 2 இங்கே பாருங்கள். இதையும் எடுத்துக்கணும். 1 இதை எடுத்துக்கணும். 1 2 3 4 5 6 7 7க்கு நேராக ஒரு கோடு போடுறீங்களா? ஒரு 2 ஸ்பேஸ் விட்டு திரும்ப ஒரு கோடு. ஓகே. அடுத்தது பாருங்க. 5 2 பாருங்க. 1 2 3 4 5 முடிஞ்ச உடனே ஒரு நீளமாக கோடு போட்டுருங்க. அடுத்து கோட்டுக்காக விடுறது. அடுத்து இங்கே வரீங்க. 1 2 3 4 5 6 ஒரு நீட்டமாக ஒரு கோடு போடுங்க. அடுத்து ஒரு நீளமாக ஒரு கோடு போடுங்க. இதுதான் கடைசியில் அழிச்சிக்கலாம். நமக்கு இதை மாதிரி போட்டு வீட்டில் கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் அந்த கொஸ்டின்லாம் நிறையா கூட உங்களுக்கு நான் வந்து போடுறேன். இப்போ நம்ம அடிக்க ஆரம்பிக்க போகிறோம். அடிக்கிறதும் நீங்கள் பின்னாடியிலேருந்து வாங்க. இப்போ இதுக்கு விட்டுருக்கிறது 9. ஆனால் டோட்டல் எவ்வளோ? இங்கே பாருங்கள். டோட்டல் 5. இங்கே பாருங்கள். TOTAL. அமௌண்ட்டு AMOUNT. 6. இது 5 இது 6. அப்போ என்ன பண்ணுவீங்க? டோட்டல் 5 இது 6. இப்போ இது வந்து அமௌண்ட்டு வந்து 2 4 6 இருக்குது. டோட்டல் வந்து 5 இருக்குது. இப்போ 9 கழித்து பாருங்கள். சும்மா இங்கே நம்ம இடம் விட்டோம், பயமே கிடையாது. இடம் விட்டு நம்ம கோடு போட்டதுனால பயமே இல்லை. நீங்கள் ஒரு தெரிஞ்சுக்க. இப்போ பாருங்கள். 9 இப்போ டோட்டல் 5 தான். டோட்டல் 5 போச்சுன்னா மிச்சம் 4 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? உங்களுக்கே தெரியும். 9 ஸ்பேஸ்னால் இங்கே 2 அங்கே 2. அதான் அழகாக விட்டுருக்கமே. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இதை பாருங்கள். 1 2 விட்டுட்டு இந்த 3ஆவதுக்கு நேராக இந்த ஒரு புள்ளி வைக்கிறேன் பாருங்கள். அந்த புள்ளிக்கு நேராக நீங்கள் அடிக்கலாம். என்ன அடிக்கலாம்? டோட்டல். அதே போல் இதை பார்க்கணும், எதெல்லாம் 2 இருக்குது அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் 2 இருக்குது. கப்புள்ஸு அது காப்பீஸு காப்பீஸ் 2 இருக்குது. 2 லைன் அடிக்கணும். ஸோ இதை 2 ஃபஸ்ட்டு அடிச்சிருவோம். சீரியல் நம்பரும் 2 இருக்குது. இதை ஃபஸ்ட்டு அடிச்சிருவோம். இப்போ அந்த புள்ளிக்கு நேராக நம்ம என்ன பண்ண போகிறோம்? டோட்டல். பொறுமையாக எடுங்க. அதே போல் சீரியல் கரெக்டாக முடியுது பாருங்கள். அடுத்தது இந்த நடுக்காலத்தை விட்டுட்டு அடுத்த காலத்தில் இதை பார்க்குறீங்க. இது எத்தனை காப்பீஸு? இது 3, இது 6 இருக்குது. இது 2 4 6 1 7. நம்ம 7 தான் விட்டுருக்கோம். அப்போ ஆரம்பத்திலேயே அடிச்சிடலாம். ஆனால் இது எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். 2 4 6. அப்போ இது ஆரம்பத்தில் அடித்தாலும் பின்னாடி ஒன்று ஒதுங்கும். ஏன்னா இது 7. ஸோ இதோட ஆரம்ப டிகிரி பாருங்கள், போட்டிருக்கான் பாருங்கள் கோடு. இது கோடு, இது ஆரம்பிக்கிற டிகிரி. இங்கே ஒரு பாயிண்ட் குத்துறேன் பார்த்துக்கங்க. அதுக்கு நேராக நீங்கள் அடிக்கணும். அது என்ன? காப்பீஸ். தெரியுதா? ES. அடுத்து ஒரு லைன் இருக்குன்னு நான் சொன்னேன் தெரியுமா? ஏன்னா இந்த பென்சில் கோடு இதாகிடுச்சு. இது வரையிலுமே நீங்கள் அடிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ பேலன்ஸ் ஒன்று இருக்குது. 2 முடிச்சிட்டோமா? இங்கே நம்பர் போடுங்க. அடுத்தது இதுவும் புரியலன்னா எதனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஆரம்ப டிகிரியில் அடித்தோமா, பின்னாடி ஒதுங்குச்சா? இப்போ திரும்பவும் ஆரம்ப டிகிரியில் அடித்தா பின்னாடி ஒதுங்காது, சரியா போய்டும்.
இங்கே பாருங்க, CRINTED. நான் தான் சொல்லியிருந்தேன்ல, இதுவரையிலும் உண்டு. இந்த 2 கோடு தான்ப்பா இல்லை, இந்த கோடு உண்டுன்னு நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். உங்களுக்கு இதை வந்து வேற ஐடென்டிஃபை பண்ணணும்னா அந்த இடத்த மட்டும் ஐடென்டிஃபை பண்ணுறேன். இங்கே பாருங்க, இது கோடு, இது நீங்கள் டைப் பண்ணுற இடம். ஓகேங்களா? இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா தெரியல அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சம் விளக்கமாக எடுக்கல. நம்மளோட கோடு எங்கே வரணும்னா இங்கே 2 ஐஃபனுக்கு இடையில நம்மளோட கோடு வரணும். நம்மளோட கோடு அந்த 2 ஐஃபனுக்கு இடையில வரணும். இது வந்து இங்கே வச்சுருக்கிறது இந்த இதுக்கு டிக்கு சரியாக போச்சு. சரி, இப்போ இங்கே அமௌண்ட்டுக்கு போகிறீங்க. அமௌண்ட்டுக்கு என்ன, அது ஒன்று முன்னாடி, அவ்வளோதான். அடுத்து வந்து ஐஃபனை போட்டுருங்க, அப்போ தான் உங்களுக்கு பயம் இல்லாமல் இருக்கும். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? இப்போ இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, ரேட்டு நடுவில். இதுலேருந்து இங்கே போனீங்கன்னா இது வந்துடும். இதுலேருந்து 2 டிக்கு அமௌண்ட்டு, இன்னும் 2 டிக்கு போனீங்கன்னா டோட்டல் போயிடுவீங்க. டோட்டல் போகாதீங்க, இந்த கேப்பில் தான் நம்ம அடிக்கணும். ஸோ என்ன பண்ணலாம், டோட்டலுக்கு அடுத்தது கீழே ஐஃபன்லேருந்து டோட்டலாக தூக்கணும்னா 3 டிக்கு தூக்கணும். 1 2 3, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும், இங்கே பார்க்குறீங்க ரேட்டு தான், இதுவும் 3, ரேட்டு தான் 4. அப்போ ரேட்டு பெருசு. கரெக்டாக போட்டது முடிஞ்சிச்சு பாருங்க. அடுத்தது இங்கே என்ன பண்ணுறீங்க, பேஜஸ் 2 4 5, இதுவும் 5, பேஜஸும் 5. அப்போ என்ன பண்ணணும், ஆரம்ப டிகிரியிலேயே கோட்டுக்கு விட்டது போக விட்டுருக்கோம் பாருங்க, CAGES கரெக்டாக போயிடுச்சு. பரீட்சையிலையும் பயப்படாமல் ஹெட்டிங் அடிச்சிட்டிங்கன்னா கீழே வரதெல்லாம் சும்மா. இது வந்து நேம் ஆஃப் த புக்கு. இந்த தீயை மட்டும் விரிவாக்கம் பண்ணிக்கிறோம், THE. இப்போ கூட்டினீங்கன்னா எவ்வளோ, 1 2 3 4 5 6 7 8 9 10 11, இங்கே ஒரு ஸ்பேஸ் 12 13 14 15 16. இப்போ இதோட எழுத்து எண்ணிக்கை மொத்தம் 16. ஆனால் நமக்கு எழுத்து எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது, 24. இதுக்கு தான் சென்டர் பண்ண போகிறோம். அப்போ 24ல் இந்த 16 கழிச்சிங்கன்னா எவ்வளோ வருதுன்னா 8 வரும். அவ்வளோதான், 8 தான். 8ம் 16ம் 24. இப்போ என்ன பண்ணுறீங்க, அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4. இந்த 4 எழுத்து முன்னாடியும் 4 எழுத்து பின்னாடியும் ஒதுங்கிடணும்னா இந்த 4 8 பிரிச்சுக்கிறோம், 2 பக்கம் பிரித்து போடுறோம், அப்போ தான் சென்டர் வரும். இப்போ என்ன செய்யணும், இந்த 4 இந்த ஆரம்பம் இருக்குல்ல 18, ஏன்னா இந்த காலத்துக்கு தான் சென்டர் பண்ண போகிறோம். அப்போ இங்கேருந்து பாருங்கள், 1 2 3 4 தள்ளி போச்சுன்னா இந்த இடத்துல நம்ம அடித்தோம்னா அடுத்து 1 2 3 4 கரெக்டாக ஒதுங்கும், ஏன்னா எக்ஸாக்டாக இருக்கிறதுனால. அப்போ என்ன ஆகும், 18ஓட கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருது, 22. 22வது டிகிரியில் நீங்கள் அடிச்சிங்கன்னா இது சரியாக இருக்கும். இப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். இது 18 கோட்டுக்கு போக அடிக்கிறது வச்சுருக்கோம். 18 19 20 21 22 இப்போ அடிக்கலாம். பாருங்க, கரெக்டாக ஒதுங்குது பாருங்க. இங்கே 1 2 3 4 இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட், இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஒன்றும் இல்லை, நான் வந்து இங்கே அடிக்க வேண்டியது தெரியாமல் ஒரு ஸ்பேஸ் தள்ளி அடிச்சிட்டேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது இப்போ மேலேருந்து கீழே இறக்கணும். ஏத்தனை 3, 1 2 3 கரெக்டாக வருதுங்களா? அதுக்கப்புறம் என்ன செய்யணும்,
இந்த 2 காலத்துக்கு மட்டும் உங்களுக்கு வந்து ஆர்எஸ் புள்ளி. அதை எப்படி அடிக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஆர் கேபிட்டல் எஸ் ஸ்மால் புள்ளி. அப்போ எத்தனை? 1 2 3. இங்கே ஒதுங்கினது எவ்வளோ? 9. 9ல் 3 போச்சுன்னா 6. 6 2 பக்கமும் டிவைட் பண்ணிடலாம். அப்போ பாருங்கள், இங்கே அடிக்க ஆரம்பிக்க வேண்டியது அடுத்த 2 ஸ்பேஸ். அதுக்கு கீழே வர்றது எல்லாம் 2 2 ஸ்பேஸ். இங்கே அடிக்கிறோமா? இதுதான் கரெக்டாக 1 2 3. இந்த ஓக்கு நேராக அடித்தா சரியாக போயிடும். ஆர் எஸ் புள்ளி. அடுத்தது இந்த ரேட்டு. இதில் பாருங்கள், எதில் வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா கச்சின்னு அது முடியுது. ஆரில் வச்சாலும் சரி, ஏல வச்சாலும் சரி, நம்ம ஆரில் வச்சுக்கலாம். ஆர் எஸ் புள்ளி. அதுக்கப்புறம் இங்கே சென்ட்ரு பண்ணணும்னா எப்போவுமே என்ன பண்ணுங்க, எம்முக்கு நேராக வைங்க. வெறும் 1ன்னு இருந்தா. அப்படி இல்லை அப்படின்னா 2ஆ இருந்தால் எம்மில் வச்சு பிலேயே புள்ளி வைங்க. இப்போ அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு இங்கே பாருங்கள், எம்முக்கு நேராக அடிக்கிறேன் 1. ஏன்னா அவங்க 1 மட்டும்தான் போட்டிருக்காங்க. அப்புறம் இங்கே நம்ம ஆரம்பிக்கிற டிகிரி எது? இதை பார்த்துக்கங்க. இதுதான் ஆரம்பிக்கிற டிகிரி. இதோ பாருங்க, நீங்கள் நல்லா இதுதான், இதுலேருந்து ஒரு கோடு கூட போட்டுக்கலாம். போட்டு அப்புறம் அழிச்சிருங்க எல்லாத்தையும். இதுதான். இப்போ இந்த டிகிரிக்கு நேராக என்ன பண்ணுறீங்க? அவ்வளோதான். அடுத்தது 672. இது 5 தான். பியை தள்ளிட்டு அப்படியே அடிச்சிருவோம். 672. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 2000 இருக்குது, 295. அந்த காலமே 3 3 இருக்குது, அப்படியே அடிச்சிடலாம். நான் ரொம்ப அடிக்க போகிறதில்ல, 2 2 தான் அடிக்க போகிறேன். அங்கே ஆரம்ப காலத்தில் போட்டிங்கனாலே கரெக்டாக முடியும். ஏன்னா 9க்கு கணக்கு பண்ணோம். ஆனால் கீழே 9 இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா 2 4 6 8 தான் இருக்குது. ஒரு ஸ்பேஸ் தள்ளிட்டு அடிக்கணும், அவ்வளோதான். இங்கே என்ன பண்ணணும்? 672 அடிச்சிட்டோம். இது 2000. 6க்கு நேராக அடிக்கலாம். 6 1 2 3. அவ்வளோதான். ஒரு சைடு 2, திரும்பவும் இங்கே 3 தான். பாருங்கள், 295. அடுத்து இங்கே வரீங்க. இங்கே பாருங்கள், இந்த 5 கம்மா இப்படி வருது. ஆனால் இங்கே கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன வருது? 2084 அப்படி வருது. அப்போ என்ன செய்யணும்? இந்த ஆரம்பத்துலேருந்து 1 தள்ளி, ஏ ஆரம்பத்தில் இல்லை, எம்முக்கு நேராக, ஏக்கு நேராக. அப்போ தான் லாஸ்ட் 1 இது பண்ணிக்கலாம். 5 கம்மா 90 கம்மா 1 2 3 கரெக்டாக வந்துடுச்சு. அடுத்தது டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இதை காட்டிட போகிறேன். இது எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை விட்டுருங்க, சும்மா உங்களுக்கு அடிக்க தெரியணும்னு. அண்டர்ஸ்டாண்டிங் வேர்டு 2000. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் வேர்டு 2000. அவ்வளோதான். ஐஎன்ஜி கிடையாது. இதை கட் பண்ணி அடித்து அதுக்கு நேராக தான் அந்த அமௌண்ட் வரணும். அண்டர்ஸ்டாண்ட் வேர்டு பெருசாக இருக்கிறதுனால என்ன பண்ணோம்? 2000. 2 உள்ள தள்ளி 1 2 3. இந்த கண்டினியூவேஷனுக்கு நேராக தான் நீங்கள் அமௌண்ட்டு போடணும். அமௌண்ட் எவ்வளோ? 456. அடுத்தது இது 2000. அதுக்கடுத்து 195. அதுக்கடுத்து இப்போ 2084.
அப்போ என்ன பண்ணணும், இங்கே வருது 20 ஒன்று நம்ம இடம் விட்டுருக்கோம் 84, 000. இப்போ டபுள் லைன் எல்லாம் முடிச்சிட்டோம். டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐஃபனை போட்டுடுறோம். இன்னும் சீரியல் நம்பர் வந்து உங்களுக்கு நிறைய எடுத்து என்னோட சேனலில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை எடுத்து கோடு போட்டுருவோம். பாருங்க, கோடு விட்டதுக்கு நேராக அதுவே தனியாக தெரியும். இதெல்லாம் கடைசியாக நீங்கள் அழிச்சிட வேண்டியது தான். கிட்டப்படி ஓகே ஸ்டூடெண்ட். இன்னொன்று நீங்கள் ஏதாவது புரியலன்னா எனக்கு மெசேஜில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தேவையானது போட்டுட்டு இருக்கேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக. ஓகே, தேங்க்யூ. என்னை கேட்டவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.